அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் செப்டம்பர் 23 காண உள்ளோம். செப்டம்பர் 23 நாம் ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் நன்மை என்றே கூறலாம். ஒரு மனிதனில் உள்ள நன்மை ஒருபோதும் தூண்டப்படுவது இல்லை. நன்மை தூண்டுதலை அளிக்கிறது. ஒரு மனிதனில் உள்ள தீமைதான் தூண்டப்பட்டு ஆசை உண்டாகிறது. ஒரு மனிதன் சோதனையின் அளவுகோல் அவனுடைய சொந்த தூய்மையற்ற சரியான பதிவேடாகும். தூண்டும் செயல் ஒரு மனிதன் இருக்கும் இடத்தையே காட்டுகிறது என பரிந்துள்ளோம். அவருடைய ஜேம்ஸ் ஆலன் தொகுத்து வகுத்த அந்த செப்டம்பர் 23 பதிவினை நம் ஒரு சொல்லி நன்மை ஒருபோதும் ஒரு மனிதனின் தூண்டப்படுவதில்லை. நன்மை தூண்டும் செயல் ஒரு மனிதன் இருக்கும் இடத்தையே காட்டுகிறது. நன்மை என்று நாம் கருதலாம். செப்டம்பர் 29 நன்மை தூண்டுதலை ஒரு உத்வேக தூண்டுதலை அளித்து அந்த ஆசையை குறைத்து நன்மை உண்டாக்கும் நிலையை ஒரு மனிதன் சோதனை அளவுகோலாக தூண்டும் அளவுகோல் நிலைநிறுத்தப்பட்டு மனிதனின் உண்மையான நன்மையை என்றும் நிலைநிறுத்தலாம் என கூறி what he says on English on September 23rd, good generates operates optional directions, we can say. So generate operates optional directions. The good in a man is never tempted. Goodness destroys temptation. It is the evil in a man that is aroused and tempted. The measure of man's temptation is the exact register of his own unholiness. Temptation shows a man just where he is. So whatever the good position in every part of ourselves generates operates in the optional direction, it moves in accordance with our goodness. Good, we can say in English, generates operates optional directions. What's our inner part of our body, that is cells in our body, generates operates optional direction, we can say in English, an acrostic word. நன்மை என்று செப்டம்பர் 23 ஒரு சொல்லில் கூறி நாம் ஜேம்ஸ் ஆலன் தொகுத்து வகுத்த அந்த செப்டம்பர் 23 பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.